நானே திமுக தான் பொறுப்பா இருக்கணும். நாங்களே கட்சிக்காரங்களே வந்து ஒரு வேலை செய்யற மாதிரி நோக்கம் கிடையாது. ஓட்டு கேட்கறதுக்கு மாத்திரம் ஒரு நாள் இப்படி அதிர்ச்சா ஏதோ 10 பேரோட வந்தாலும் வண்டி இல்லைன்னா அன்னையோட ஒரு க்ளோஸ். போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு, எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் இந்த ரூட்ல ஒரு பஸ் வசதியே கிடையாது. ஓட்டு போட்ட வரைக்கும் வருவாங்க போவாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் போயிடுது. சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா எழுவோ. தனிச்சு மக்கள்ல ஒரு ஆளா சுயேட்சையா நிக்கிறேன் வர எலெக்ஷன்ல. நான் இது வரைக்குமே எந்த கட்சியிலும் ஒரு அடிப்படை உறுப்பினர் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது. ஆமா, பொதுமக்கள்ல ஒரு ஆள். மக்களுக்காக ஒரு நல்லது பண்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவை. எம்எல்ஏங்கிற அதிகாரம், இந்த அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்காக சுயேட்சையா நிக்கிறேன். நீங்க இருக்க உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி கம்மியா இருக்கு? எல்லாமே கம்மியா தான் இருக்கு. ஓட்டு போட்ட வரைக்கும் வருவாங்க போவாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் போயிடுது. அந்த ரீசனாலதான் நான் சுயேட்சையாவே நிக்கிறேன். மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரிங்க, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு செய்வீங்களா? கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவ்வளவுதான். இந்த இடத்துல உங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா செய்யணும். நீங்க இருக்கிற இந்த ஊர்ல என்ன அடிப்படை வசதி குறையா இருக்கு? அடிப்படை வசதி வந்து சரியான தண்ணி வசதி வந்து சரியா சப்ளை ஆகாது. பஸ் வசதி வந்து டவுன் பஸ் ஒண்ணு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணா பரவாயில்ல. இப்ப இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஜெயங்கொண்ட தொகுதி எடுத்து. ஆமா, சொல்லுங்க. அவங்க எல்லாம் ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த கிராம வாரியா வந்து பொதுமக்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்மள எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குறுக்க கூட இந்த பாயத்துல கிராஸ் பண்ண மாட்டாரு. ஓட்டு கேட்கறதுக்கு மாத்திரம் ஒரு நாள் அடிப்படி அதிர்ச்சா ஏதோ 10 பேரோட வந்தாலும் வண்டி இல்லைன்னா அன்னையோட ஒரு க்ளோஸ். இந்த ஏரியாவில வந்து இந்த ரோட்ல வந்தது கிடையாது. போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு, எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் இந்த ரூட்ல ஒரு பஸ் வசதியே கிடையாது. அப்படியா? சரிங்க, சரி மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரிங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம தொகுதியை இந்த 234 சட்டமன்ற தொகுதியில தலை சிறந்த தொகுதியா நம்ம தொகுதியை மாத்தணுங்கிறது ஒரு லட்சியம். மாத்துவோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி. சரிங்க, பாப்போம். சரி, பொதுவா ஒரு ஆளா நான் சுயேட்சையா தனிச்சு நிக்கிறேன் நம்ம தொகுதிக்காக. இல்ல, கண்டிப்பா செய்யறேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவு. சரி, உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஊருக்கு தேவைப்படுது அது சொல்லாங்க. எங்களுக்கு தேவை வந்து தண்ணி வச்சு ரோடு தான் கொஞ்சம் சரியில்லாத இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஆயக்கட்டி ஏரின்னு எங்களுக்கு தண்ணி, இந்த ஏரி ஃபுல்லாச்சு இந்த ஏரியா ஃபுல்லா நெல் விளைஞ்சிருங்க. அதுக்கு டேனேஜ் வாய்க்காதான் எங்களுக்கு குறையா இருக்கு. மெயின் பிரச்சனை வாய்க்காதான். மக்களோட மக்களா இருந்து ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும் நோக்கம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல, வாங்க நம்ம பக்கம். எங்க பூத்து வந்து 59 பூத்து நம்பர். ஆனா இந்த நட எங்க பூத்துல வந்து ஓட்டு மேக்சிமம் வந்து நானே திமுக தான் பொறுப்பா இருக்கணும். ஆனா இந்த பூத்தை பொறுத்தவரை நீங்க நானா நீங்க சொல்றோம் திமுக ஓட்டு கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து நாங்களே கட்சிக்காரங்களே வந்து ஒரு வேலை செய்யற மாதிரி நோக்கம் கிடையாது. மக்கள் வந்து விரும்புவது வந்து புது சின்னத்துக்கு போறது ஐடியா இருக்கு. அந்த தார் வீட்டுல இருந்து இந்த சிமெண்ட் ரோடு இருக்கோம், எங்களுக்கு தார் ஊத்து கொடுக்காங்க. எதுவுமே செய்யறான் அந்த தோட சரி, எதுவுமே செய்யல. எம்எல்ஏ வந்து இந்த பக்கம் இருந்தா தானே. இத்தனை ஆண்டு காலம் இப்படியே போயிடுச்சுங்க. ரைட்டுங்களா? நான் இப்ப வந்து உங்கள்கிட்ட ஓட்டு போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் கேட்கறதே வரலங்கய்யா. நீங்க இந்த ஓட்டை வந்து உங்களுக்கு யாரு நம்பிக்கையானவங்கள தெரிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல வரல, கோயில தான் சொல்றேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்ல பதவி ஆசைக்காக நான் வரல. உண்மையாவே மக்களோட மக்களா இருந்து ஒரு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கறது என்னோட ஆசை, என்னோட லட்சியம். ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை. நீங்க எனக்கு ஓட்டு போடலாம் இல்ல போடாம இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன், சும்மா ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்க வந்து இந்த கட்சிகளை பார்த்தோ இல்ல ஜாதிகளை பார்த்தோ ஓட்டு போடாம அந்த நிக்கிற வேட்பாளர்களை பாருங்க. அதுல இருக்கிற வேட்பாளர்களை யாரு உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. அதே எனக்கு போதும். நல்லதை வந்து நான் தான் செய்யணுங்கிறது இல்ல, அண்ணன் செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு நம்பிக்கை என் மேல இருந்துச்சுன்னா எனக்கு ஓட் பண்ணுங்க. என்ன நம்புறீங்களா? நீங்க நான் நம்புறேன் பாப்பா, நான் நம்புறேன் சாமி. ஒன்னு நம்பாதான் நான் எங்க போறேன். உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவோமா? சரியா? போயிட்டு வரேன். உடம்பு பாத்துங்க, இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த அம்மன் அருளால நம்ம தான் வருவோம். கோவில் முன்னாடி தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போறேன். நம்புங்க மட்டுமா?